ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் வாங்க போகிறோம் ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலிஸ். நம்ம எந்த கார் வாங்க போகிறோம்னா தார் ராக்ஸ் தான் ஃபேமிலிஸ் வாங்க போகிறேன். எனக்கு ரொம்ப குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரனா அப்படின்ற மாதிரி குட்டி டிவிக்கே தொண்டர் அவர் வந்துட்டு கொடுவை அன்புன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அது மூலியமா ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார். தீவிரமான ஒரு ஆச்சரியக்குரிய சாரி தற்கு விஜய் ரசிகரா பாத்துக்கிறாரு. மாத்துக்கு என்ன பண்றாருன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இவனுக்கு எப்படி பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல, எப்படி டிக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏர்போர்ட்ல விஜய் கூட நிக்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஆடிட்டோரியத்தில் விஜய் கூட இருக்கிற மாதிரி இந்த போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா அவனை வந்து தற்கூரின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் குறி வச்சிருக்கான் பாருங்க, அவன் பூரா தற்கூரி. 15 வயசு பையன் கேட்கறாங்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறீங்களே, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கூட தெரியலையா? இது என்ன விதமான கலாச்சாரம்? ஆனா வந்து எல்லாம் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் 3000 கொடுத்தேன், நான் 2000 கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 15 வயசு பையன் விஜய் போட்டோ காமிச்சு ஏமாந்துருக்கானா உங்களுடைய மனநிலை எப்படி? இவன் அக்கௌண்ட்ல தான் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னா இவன் மைனர் அக்கௌண்ட்ல ஒருத்தன் ட்ரேடிங் பண்றானுங்கிறது இப்ப இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பசங்க எல்லாம் ஃபியூச்சர்ல என்னவா மாறுவாங்க? ஃபியூச்சர்ல டிவிக்கு எல்லாம் பொறுப்பில் இருப்பாங்க. வேற என்ன இருக்கு? யாரையும் ஓட்டு வேற இல்ல, அதான் பெரிய காமெடி. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்மள வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் பனையூர்ல படுத்திருக்காரு. தற்கொலையா அட்டாக் பண்ணா காசு கொடுப்பாங்க அப்படின்னு இவனும் ஒரு விஜய் ரசிகரா காமிச்சுக்கிறான். தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமா பார்க்கணும். அப்ப கரெக்டா இந்த தம்பி என்ன பண்ணிருக்கானா, இவங்க தான் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, மென்டலி வீக்கர்ஸ் இவங்க தான். இவங்களை டார்கெட் பண்ண தான் முடிக்கும். வண்டியை போக அந்த பக்கம் திருப்புன்னு அவனும் துண்டை போட்டு அவனும் பாட்டை போட்டு ஐயோ நம்மளுடைய குட்டி வாரியர்ஸ் போல அப்படின்னு நம்பி வந்தானே. சரி அவனுக்கு வந்து நீங்க ஆட்டின் போடலாம், இல்ல வந்து ஃபயர் விடலாம், காசு மாடா போடுவீங்க. கடைசி வீடியோ ஃபேமிலி கடையமா நீ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கைது பண்ணாலும் பண்ணுறாங்க அப்படிங்கிற அழுது வீடியோ போட்டுட்டு அவன் ஏஐல போட்டோ போடு, அது கூட இவங்க தற்கொலையில் தெரியாம பண்ணாலுமே 18 வயசு கீழே உள்ளவங்களும் ஜெயிலில் போட முடியாது. அவங்களுக்கு சிறுவ சீர்திருத்தப்படியில போட்டு அவங்களை அடுத்து சரி பண்ணி கொண்டு வரது தான் பார்ப்பாங்க. சட்டம் அப்படி தான் இருக்கு. இப்போ இந்த தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதா இல்லை பணம் போட்டவங்களுக்கு கொடுக்குறதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபீர் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், நாளுக்கு நாள் இந்த ஸ்கேம் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு அடல்ட் அப்படின்றத தாண்டி குட்டி குட்டி பசங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரனா அப்படின்ற மாதிரி குட்டி டிவிக்கே தொண்டர் அவர் வந்துட்டு கொடுவை அன்புன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அது மூலியமா ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, கொடுவை அன்பு 2 நாளாக சோஷியல் மீடியாவே அதான் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கு. யார் இந்த தம்பின்னா 15 வயசு இருக்கும் போல அந்த தம்பிக்கு. அவர் எல்லாத்தையும் ஃபேமிலிஸுங்கிறார், உறவுகளே அப்படிங்கிறாரு. எல்லாரும் நம்ம உறவுகள் தான் அப்படின்னு அப்பப்போ வீடியோ போடுறாரு. அந்த தம்பி வந்து தன்னை வந்து ஒரு தீவிரமான ஒரு ஆச்சரியக்குரிய சாரி தற்கு விஜய் ரசிகரா பார்த்துக்கிறாரு. மாத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ மலேசியா போகிறேன் ஃபேமிலிஸ், இப்போ தான் பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன் ஃபேமிலிஸ், இவனுக்கு எப்படி பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரில, எப்படி டிக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரில, போயிட்டு விஜயை பார்த்த மாதிரி வீடியோ ஃபோட்டோவும் போட்டிருக்கிறான். ஏர்போர்ட்டில் விஜய் கூட நிற்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஆடிட்டோரியத்தில் விஜய் கூட இருக்கிற மாதிரி இந்த போட்டிருக்கானுங்க. இதில் என்னன்னா அவனை வந்து தற்கூரின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் குறி வச்சிருக்கான் பாருங்க, அவன் பூரா தற்கூரி. அவன் விஜய் ரசிகர், அவன் ரொம்ப தெளிவான பையனாக இருக்கான். ஏன்னா வந்து விஜய் ரசிகரை டார்கெட் பண்ணால் தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு கரெக்டாக அவன் ஃபோக்கஸ்ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்கு. இப்போ வேறு ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேறு யாராவது இப்போ பொழுதுபோக்கு சோஷியல் மீடியாவுக்கு வரக்கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணாங்கன்னா வந்து கேட்பாங்க, பதில் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா? அப்போ விஜய் ஃபோட்டோவை போட்டால் போதும், விஜய் பேரை சொன்னால் போதும் அப்படின்னு இவனை வந்து டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸில் முதன்மை வாரியர்ஸாக இவனை கொண்டாட ஆரம்பித்தானுங்க. அதை பார்த்தான் தம்பி, இதை வச்சு நம்ம வந்து ஏன் பணமாகக்கூடாது அப்படின்னா நீங்கள் 2000 போட்டால் 4000, 4000 போட்டால் 6000 அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் நீங்கள் பணத்தை வந்து இதாக பார்க்கலான்னொடனே வரிசையாக முதல்ல வந்து பணத்தை போட்டிருக்கிறானுங்க. பிறந்த உடனே எனக்கு அந்த பையன் வந்து ஒரு தார் ஜீப் வாங்கியிருக்கான். அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபேமிலிஸ், நாளைக்கு தான் உங்களுக்கு ஃபேமிலிஸ் டெலிவரி, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஃபேமிலிஸ், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர்றான், அவங்க அம்மா கட்டி பிடிக்கிறாங்க, அந்த காரை தொட்டுக்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்த்தா ஒரு 15 வயசு பையனை நம்பி ஒரு ட்ரேடிங்கில், ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க? ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு வேண்டாமா?
கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரேடிங்கு ஆன்லைன் கேமிங் பேன் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஒரு 15 வயசு பையன் கேட்குறாங்கிறதுக்காக பணத்தை கொடுக்குறீங்களே, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கூட தெரியலையா? இது என்ன விதமான கலாச்சாரம்? ஆனால் வந்து எல்லாம் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் 3000 கொடுத்தேன், நான் 2000 கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 15 வயசு பையன் விஜய் ஃபோட்டோவை காமிச்சு ஏமாந்துருக்கான்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்களுடைய மனதுக்குள்ளே என்ன ஒரு ஒன்றும் சினிமா மோகத்துலாம் நீங்கள் மூழ்கி போய் கிடக்குங்க. அது இந்த இன்ஸ்டாகிராமில் தான் இந்த எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். ஆமாம் சார். இன்ஸ்டாகிராமில் பண்ணி இப்போ அந்த பையன் வந்து காசை மாட்டேன், இப்பயும் கூட பையன் வீடியோ போட்டிருக்கான். நான் ஏமாத்தல ஃபேமிலிஸ், உங்கள் பணத்தில் திருப்பி கொடுத்துற ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து யாராருக்கு காசு போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி, வந்து சர்வர் இதாக இருக்குது அப்படின்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அவன் ஓடலை ஒளியில் தைரியமாக ரெண்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி இருக்கலாம். ஏன்னா ஒரு 18 வயசு ஆனால் தான் மைனர் அக்கௌண்ட் தான் பேங்க்கில் ஆரம்பிக்க முடியும். இவன் அக்கௌண்ட்டில் தான் பணம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இவன் மைனர் அக்கௌண்ட்டில் ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணுறானுங்கிறது இப்போ இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திருக்குது. ஏன்னா நம்மளை வடக்கன்ஸ் அப்படின்னு அவங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அந்த பையன் திருப்பூர் பகுதியை சேர்ந்த பையன் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு திருப்பூரில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் ஒரு அம்மாவெல்லாம் மலேசியா வந்து போட்டிருக்காங்க நான் ஏமாந்துட்டேன்னு. இப்படி ஒட்டுமொத்தமாக அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்கான். இவன் யாரை எந்த தற்கொலையை அட்டாக் பண்ணால் காசு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். இவனும் ஒரு விஜய் ரசிகராக காமிச்சிக்கிறான். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுவதும் போயிருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கணும். தான் ஏன்னா ஒரு முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறோம், படித்த மாநிலம்னு சொல்கிறோம், இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்கிறோம், பக்குவப்பட்ட மாநிலம்னு சொல்கிறோம். ஒன்றும் அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு சின்ன பையன் போட்ட வீடியோ நம்பி காசை ஏமாந்துட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிற போது உண்மையிலே எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எதை படித்து நம்ம என்ன பண்ணோம், படித்து அறிவு இல்லாமல் இருக்கிறோமேங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சார் டிவிக்கு பொறுப்பாளர் என்னன்னா ஒருத்தரோட வீடு ஏறி குதிச்சிருக்காங்க. இந்த பையன் என்னன்னா லட்சக்கணக்கான ரூபாய் வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரியான பசங்கள்லாம் ஃபியூச்சரில் என்னவா மாறுவாங்க? ஃபியூச்சரில் டிவிக்கு எல்லாம் பொறுப்பில் இருப்பாங்க. வேற என்ன இருக்க போகிறாங்க? இல்லை இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு பிற்காலத்து டிவிக்கேல இந்த கொடுவை அன்பெல்லாம் மாவட்ட செயலாளர் தான் எப்படி இருக்கும். கொடுவை அன்பு நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரான எப்படி இருக்கும் பாருங்க. அவன் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படியே ட்ரேடிங்கு, அப்புறம் கொஞ்சம் 2 ரீல்ஸு, அப்புறம் அரசியல், அப்புறம் நிதி அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர், அப்புறம் நான் ரீல்ஸ் போடுறோம், அப்படி வண்டி ஓடிட்டு போயிடும், அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்றது தான் தம்பியுடைய ஆசையாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த டிவிக்கில் இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பூராமே ரீல்ஸ் தான். அன்றைக்கெலாம் ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போல் அவர் படித்த ஒரு டாக்டர் வேறு சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய காணோம் ஒரு ஊரில். இவர்கிட்ட இருந்தால் ஐயா வேலுநாயக்கர் நீங்கள் குழந்தைய காணா அப்படின்னு ரொம்ப வந்து கேட்குது. குழந்தைய காணாமா? உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன். உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படியே முன்னாடி ஒரு கார் போகுது, பின்னாடி ஒரு கார் போகுது, முன்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா, போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாரு. ஐயா உடனே ஆக்ஷன் எடுங்க, இந்த குழந்தைய காணோம். உடனே ஐயா நீங்களே வந்துட்டீங்களா, என்னடா படமாடா காட்டுறீங்க, ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு முட்டாள்தனமாக ஒரு சினிமா மோகத்தில் இப்படி ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு அதை ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இவன் பூரா அப்படி தான் ஒன்றும் வந்து ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரியாலிட்டியே புரியாமல் ஒருத்தர் போகிறாரு ரோட்டில், இங்கே லைட் எரியலையா, உடனே போட சொல்கிறேன், அப்புறம் லைட்டை போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறானுங்க. அவர் லைட் போட்டு போகிறப்ப ஹை ஸ்பீடில் போகிறார், ஒரு பாட்டு வேற போடுறாங்க பின்னாடி. அப்போ இது வந்து யதார்த்தத்தை மீறிய ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. போதைக்காரன்லாம் எப்படி இருப்பாங்கன்னா போதிலே இருப்பாங்க. இப்போ எதை பார்த்தா கஞ்சா அடிக்கிறவனை கேட்டிங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பான். இப்போ என்ன கேட்டாலும் சிரிப்பான், அவன் ஒரு போதையில் இருப்பான். இந்த சரக்கு அடிக்கிறவனை பார்த்தா திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பான், வாயெல்லாம் வளரும். இது ஒரு விதமான போதை. இது வந்து என்னென்னா இந்த ரீல்ஸ் போதை, அப்புறம் சினிமா போதை. அந்த போதையெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தெரிஞ்சு எந்திரிச்சிருவாங்க. இது எளிய மாட்டேங்கிறாங்களே, விடிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் காலைல 5 மணிக்கு ரீல்ஸ் போடுறான், 3 மணிக்கு ரீல்ஸ் போடுறான், பாட்டு வந்தால் ரீல்ஸ் போடுறான், யாராவது கமெண்ட் போட்டால் கீழே அசிங்கமாக போடுறான். இதே வேலையாக இருக்குது. இது வந்து ஒரு விதமான ஒரு ஏறக்குறைய ஒரு மனநோய் அடிக்ஷன் தான். மாறிடுச்சு. ஃபோனில் தான் 24 மணி நேரம் அவங்க தான் இருக்கிறான். இன்ஸ்டாவிலே தான் குடும்பம் நடத்துகிறான். இன்ஸ்டாவில் யாரு கூட இன்ஸ்டாவில் வெத்த தாய் கடைக்கு பண்ணி தான் போக மாட்டான். ஏண்டா உடம்பு முடியலடா, காலைலாம் அவளுக்கு ரேஷன் கடையில் போய் ஐஸ் வாங்கி வந்து விட்றானே முடியாது அப்படிமா. ஆனால் இன்ஸ்டாவில் பார்ப்பான், ஒரு அம்மா வந்து நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு பாட்டு போட்டோன்னா அதுக்கு வந்து லைக் போடுவான், உடனே கண்ணீர் சிந்துற மாதிரி ஆக்டிங் போடுவான், கமெண்ட் போடுவான். பெத்த தாய்க்கு பக்கத்து கடைக்கு போயிட்டு வர மாட்டான். இவங்களுக்கு யாரையும் ஓட்டு வேறு இல்லை, அதான் பெரிய காமெடி. ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பனையூரில் படுத்திருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு ஒரு போலித்தனமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
இது எல்லாமே சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் ரியலில் பண்ணிடுவார். இப்போ விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்னென்னா விஜய் பேசின சினிமா வசனங்கள், விஜய் பேசின சினிமா அதிரடி காட்சிகள், அது எல்லாமே நிஜத்தில் நடந்துரும் அப்படின்னு ஒரு இல்யூஷன் வாங்க இதுக்கு பேர். அந்த மாதிரி இல்யூஷனில் வாழ்கிற ஆட்கள் தான் இந்த ஆட்கள். அப்போ கரெக்டாக இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, மென்டலி வீக்கர்ஸ் இவங்க தான், இவங்களை டார்கெட் பண்ண தாண்டா முடிக்கும்னு வண்டியை போக அந்த பக்கம் திருப்புன்னு அவனும் துண்டை போட்டு அவனும் பாட்டை போட்டோன்னே ஐயோ நம்மளுடைய குட்டி வாரியர்ஸ் போடலாம் இவன் அப்படின்னு நம்பி வந்தானே. சரி அவனுக்கு வந்து நீங்கள் ஆட்டின் போடலாம், இல்லை வந்து ஃபயர் விடலாம், காசு மாடா போடுவீங்க. எப்படி 15 வயசு ரீல்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டினை போடு, இல்லை 2 ஃபயரை விடு, அது காசு கேட்டால் காசாக போடுவீங்க. அது அந்த பையன் உதவி கேட்டாட கூட போட்டு தொலைச்சிட்டு போடணும்லாம். அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் ஃபேமிலி, எனக்கு காசு போடுங்க ஃபேமிலின்னு இருக்கான், பூரா அமுச்சு விட்டாங்க. அவன் கரெக்டாக ஆட்டையை போட்டு இந்த பையன் தெளிவாக உட்காந்து ஒன்றும் பதில் பேசிட்டு இருக்கான். ரீல் ஒன்று இதான் கடைசி வீடியோ ஃபேமிலி, கடையமா நீ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கைது பண்ணாலும் பண்ணுறாங்க அப்படிங்கிறவர் அழுது வீடியோ போட்டுட்டு அவன் ஏஐயில் ஃபோட்டோ போட்டு, அது கூட இவங்க தற்கொலையில் தெரியாமல் மலேசியாவுக்கு போனானா, மலேசியாவில் ஏர்போர்ட்டில் விஜய் கூட இருந்தாராம், விஜய் அவர் காஃபி சாப்பிட்டாங்களாம், ஆடிட்டோரியத்தில் விஜய் கூட செல்ஃபியா. நீ எப்படா மலேசியாவுக்கு போனாங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி இவன் மட்டும் பண்ணியிருக்க மாட்டான், அவங்க ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கும். வீடியோ 24 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானான்னு தெரியல, ஸ்கூலுக்கு போகிறானா இல்லை ட்ராப் பண்ணிட்டானாங்கிறதும் தெரியல. இதை நம்பி ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம், படித்த ஆட்கள், வயது அதிகமுள்ள ஆட்கள் இறந்துருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றும் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த உலகத்தை விட்டு தாண்டி வாங்க, உலகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது இந்த விஷயத்தில். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து விஜய் கூட ஃபோன் பேசுகிறதா இருக்கும், அவர் கூட எடுத்த வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த பையனோட ஐடியில் போட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க சார். ஸோ இப்போ கூட அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ அது வந்துட்டு டிவிகேக்கு ஒரு பேக் ஃபயராக அமையாதா சார்? டிவிகேல எதுவும் தலை பேக் ஃபயர் ஆகும். அவனுக்கு இதே மாதிரி தானே எல்லாமே டிவிகேல இருக்காங்க. டிவிகேல பொறுப்பில் தான் இப்போ கொடுவை தம்பி கொடுவை அன்பை இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறேன் விஜய் சொன்னார். அவன் கட்சியிலே இல்லையே, அவனுக்கு என்ன, அவங்க ஓட்டே இல்லையா முதல்ல. அவன் டிவிக்கு ஆதரவாரனா தன்னை காமிச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டிருக்கான். அவன் விஜய் இப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் கட்சியில் பூரா பேர் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாமே அப்படி தான், கொடுவை அன்பு மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த பையன் கட்சியில் அதிகாரப்பூர்வ உறுப்பினர் கிடையாது, தன்னை ஒரு ஆதரவாளராக காமிச்சுக்கிறான். அப்படிங்கும் போது அப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? விஜய் போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். விஜய் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது? ஜனநாயகம்னா ஜீப்போட வீட்டில் வந்து அவனுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும்? படத்தில் வேணால் செய்வார், ஜனநாயகன் படத்தில் வர்ற மாதிரி. இல்லை பொதுவாகவே அந்த மாதிரி ஆட்களை வந்து காவல்துறை தான் கண்காணிக்க மொழிய விஜய் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய நிர்வாகி கிடையாது. இப்போ அதிமுக திமுக வேறு கட்சியில் இந்த மாதிரி நிர்வாகியாக இருந்தாலும் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுறாரு, இல்லை தற்காலிகமாக நீக்கப்படுறாரு. தம்பி கொடுவை அன்பு சில கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில வேலைகள் செஞ்சாருங்கிறதா நீக்கப்படுவாங்க. கொடுவை அன்பு தான் டிவிகேல இல்லையே, அவனுக்கு ஓட்டே இல்லையே, யார் விஜய் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காவல்துறையில் இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே ட்ரேடிங் வந்துட்டு லீகலே கிடையாது, ஆனால் பார்ட் டைம்னு சொல்லி ட்ரேடிங் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அப்போ சைபர் கிரைம்ல இருந்து இந்த தம்பி மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறது தானே சார் சரியாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் எடுத்தாங்களான்ற விஷயம் இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அது அடுத்தடுத்து நடவடிக்கை வரும். ஏன்னா சின்ன பையனாக இருக்கிறான், அவனோட எதிர்காலம் இருக்குது, படிப்பு இருக்குது, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் அப்படி இருக்குது. இப்போ கொலையை பண்ணாலுமே 18 வயசு கீழே உள்ளவங்களும் ஜெயிலில் போட முடியாது. அவங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டு அவங்கள அடுத்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. சட்டமும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த தம்பிக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதா இல்லை பணம் போட்டவங்களுக்கு கொடுக்குறதா அதுதான் சார் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸை கேட்பாங்க, ஏப்பா ஒரு 15 வயசு பையன் நம்பி ஏமாந்து வந்திருக்கியே, நீலாம் படித்தவனா வேறு இருக்க, பேண்ட் ஷர்ட் வேறு போட்டுருக்குன்னு கேட்டால் என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து சீர்திருத்த பள்ளியில் போட்டு திருத்த வேண்டியது யாரை? தம்பி கொடுவை அன்பையா இல்லை பணம் போட்டவைகளாங்கிறது தெரியல. ஆமாம் சார், இப்போ வரைக்கும் ஏன்னா பணம் வரலன்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இவர் வாய்ஸ் மெசேஜ் வேறு அனுப்புறாரு, ப்ரோ 2 நாளில் வந்துடும் ப்ரோ 3 நாள், அவங்க ஓகேன்னு வேற போடுறாங்க. ஸோ இப்போ நம்பிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அவன் அந்த பையன் திருப்பி போடுறான், நான் வந்து தார் ஜீப் வாங்கிட்டேன், அதனால பொறாமையில எல்லாம் கலப்பி விடுறாங்க அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்த கமெண்ட் போடுறான், யாராவது பணம் கொடுத்து உங்களுக்கு வராமல் இருந்தால் நான் கொடுத்துறேன்னு போடுறான். அப்போ ஏமாந்துருக்காங்கல்ல, ரெண்டையும் அவனே பேலன்ஸ் பண்ணுறான். சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் சர்வர்னா அந்த பையனுக்கு என்ன, சர்வர் உயரம் கூட இருக்க மாட்டான், சர்வர் உயரம் கூட இருக்க மாட்டான், அவன் சர்வர் ப்ராப்ளம்ங்கிறான். அதையும் நாலு தற்கொலையை நம்புது. என்னத்தை சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம நாடு எங்கே இருக்குது, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவன் வந்து புதுசாக விண்வெளிக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் வந்து ஒரு பையன்ட்ட காசை விட்டுக்கிட்டு இருக்கான் ஏமாந்தி. இது வந்து எங்கே, அது தமிழ்நாட்டிலே இந்த வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சார் யூஸ்வலாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் மக்களை வந்துட்டு ஏமாற்றுவாங்க, ஸ்கேம் பண்ணுவாங்க, இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம். ஆனால் இந்த பையன் ஒரு படி மேலே போய் மக்களையும் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸையும் சேர்த்து வந்துட்டு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையன் பின்னாடி ஃபேமிலி தான் இருக்காங்க, அவன் தான் அவங்களுக்கு வந்துட்டு பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை வேற ஏதாவது பெரிய இடம் இருக்கிறதுக்கு சான்ஸ்? அந்த அளவுக்கு அவனுக்கு பெரிய இன்டர்நேஷனல் நெட்வொர்க்லாம் இருக்காது. அந்த பையன் பாவம் திருப்பூரில் இருப்பான், வீடியோ போட்டிருப்பான்,
பார்த்தவொடனே அவனுக்கு நிறையா நம்மளை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அதை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருப்பான். இல்லை ஒருவேளை ஏதாவது ஒரு எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஆட்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சரை கொடுத்து இந்த பையன் தெரியாமல் மாட்டிக்கிட்டானுங்கிறதும் தெரியல. நம்ம அந்த பையனை ஒட்டுமொத்தமாக அப்படி குறை சொல்ல முடியாது. இவனை யாரும் ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இவனை பின்னாடி இருந்து யாரும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, அது பெரிய நெட்வொர்க் இருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இவன் வந்து இவன் கம்பெனி கிடையாது. இந்த பையனுக்கு முதல்ல அக்கௌண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படிங்கும் போது இவனை யாரும் இவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது, மில்லியன் கணக்கில் இதில் வச்சிருக்கிறான். அப்படிங்கும் போது இவனை பயன்படுத்தி டூலாக பயன்படுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க் யாரும் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா சின்ன பையனாக இருக்கான், இந்த அளவுக்கு அவன் டீப்பாக போயிருப்பானாங்கிறது சந்தேகமாகவும் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இருக்க பசங்களோட பேச்சு திறனை வச்சே பல பேர் வந்துட்டு யூஸ் ஆகிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இது கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன போகும் அப்படின்றது தெரியும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.